This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். வேத பாடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible lesson is Praise and Joyfulness Brings Victory. இந்த வேளையிலே என்னுடைய பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனை துதிப்பதும் சந்தோஷத்தோடு கூட தேவனை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் என்ற தலைப்பிலே உங்களோட நான் பேச விரும்புகிறேன். Our main text is in Psalms chapter 119 verse 162. இந்த வேளையில் நான் வாசிக்க விரும்புகிற மிக முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 119 சங்கீதம் 162 வசனம். I rejoice at thy word as one that findeth great spoil. அங்கே 62 வசனம், மிகுந்த கொள்ளை அடையாமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கின்றேன். ஆமென். Many Christians are praying to God and waiting for God to do something, but it is up to us to do something. இன்னைக்கு அநேக தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு கர்த்தர் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் இன்று உங்களை பார்த்து சொல்கிறேன், நாம் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. Sometimes Christians think when God does not answer prayer that it is not God's will to meet their need. இன்னைக்கு அநேகர் நினைக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தர் ஜெபத்தை கேட்காவிட்டால் அது ஏதோ ஒரு பிரச்சனை என்று எண்ணுகிறார்கள். But sometimes God is waiting on us to make a move to receive what he has already promised. ஆனால் தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So the Bible says here that we are to rejoice at the promises and the blessings of the Word of God. நாம் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுக்கு நமக்கு வாக்கு பண்ணின காரியத்தை கொடுத்து நாம் மகிழ்ந்திருப்பது மிக அவசியம். When we begin to rejoice at the Word of God, heaven goes to work to bring us the blessing. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் மகிழ்ந்து இருப்போமானால் பரலோகம் அந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கிரியைகளிலே அவைகள் இறங்கும். One great man of God said, joy is serious business in heaven. இன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், பரலோகத்தின் மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் சந்தோஷம் என்று சொன்னார். When you start rejoicing because of the Word of God, heaven gets very busy to bring that promise to pass. நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து மகிழ்ந்திருப்பீர்களானால் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நேராய் கொண்டு வருவதிலே பரலோகம் துரிதமாய் செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறது. We are going to see that in our Bible study today. இன்னைக்கு இதைதான் நம்முடைய வேத பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். As we begin to rejoice meditating on the promises of God, heaven is getting very busy to bring it to pass. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே அந்த வார்த்தையிலே மகிழ்ந்து இருக்கும் பொழுது பரலோகம் அதை துரிதமாய் நம்மத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். We must receive the promises of God by faith as if it is already happened. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்ற எண்ணத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். God told Abram that he would give him a promised child, but it did not happen in 24 years. ஆனால் ஆபிரகாமை பார்த்து தேவன் இப்படி சொன்னார்,
உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிள்ளையை நான் தருவேன் என்று வாக்கம் பண்ணினார். ஆனால் 24 ஆண்டுகளாயும் அவர் பிள்ளை பெறாதவனாய் காணப்பட்டார். So God changed Abram's name to Abraham. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று அவனுடைய பெயரை மாற்றினார். The name Abraham meant that he, in the past tense, is the father of a multitude. ஆபிரகாம் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற பொருளை உடையதாக அந்த வார்த்தை காணப்பட்டது. God found a way to get Abraham to agree with God that he was already the father of a multitude. அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு நாமத்தை சூட்டினார். எப்படிப்பட்ட நாமம் என்று சொன்னால் அவன் திரளான ஜனத்திற்கு தகப்பன் என்று அவனுக்கு தேவனே நாமத்தை சூட்டினான். அதை அவனும் அங்கீகரித்திருந்தான். Neither God nor Satan has very much power on the earth except they work through a human being on earth. தேவனானாலும் சரி சத்ருவானாலும் சரி மனுஷன் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர்களால் எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது. It is God's plan that a human being has authority and dominion on earth. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் மனுஷன் இந்த பூமியில் உள்ள சகல காரியத்தின் மேல் ஆளுகை உடையவனாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமாய் இருக்கிறது. The devil looks for a human being that will obey the devil and exercise authority on earth. பிசாசானவன் சில மனிதர்களை தனக்கு கீழ்ப்படுகிற மனிதனை பயன்படுத்தி தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த உலகத்தின் மேல் செலுத்துகிறான். God also is looking for someone that will speak his word and use the name of Jesus to give authority on earth. அதே சமயத்திலே தேவனும் சில மனிதர்களை தேடுகிறார். அவரை விசுவாசிக்கவும் அவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த அவர் சொல்கிறதை செய்கிறவர்களாய் சிலரை எதிர்பார்க்கிறார். When God can find a human person to speak the word of God, then the power of God can do great things. தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தைகளை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். அவன் பேசும்பொழுது தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. In the book of Galatians, chapter 5, verse 22, it talks about the fruit of the Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆவியின் கனிகளை குறித்து நம்மால் பார்க்க முடியும். The first one is love, but the very next one is joy, 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 joy. இங்கே முதல் காரியம் அன்பு, அடுத்த கனி என்னவென்று சொன்னால் சந்தோஷம், சந்தோஷம் என்று நாம் பார்க்க முடியும். The Bible says the kingdom of God is righteousness, peace, and joy in the Holy Ghost. வேதவசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யமும் சந்தோஷம் சமாதானம் இது என்று வாசிக்கிறோம். We can be joyous by a decision of our mind. இன்னைக்கு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் நாம் எடுக்கிற முடிவின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கடந்து வருகிறது. You are a free moral agent and you can choose what you will think. நீங்க கர்த்தர் உங்களை உண்டாக்கினது எப்படி என்று சொன்னால் நீங்க உங்க எண்ணத்தின்படி என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You can look at the promises of God and you can rejoice by faith that God will do what he promised. இன்னைக்கு விசுவாசத்திலே அவைகளை ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் தாமே சொன்ன வண்ணமாய் அந்த வாக்குகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். And you can praise him and praise him and praise him until the victory comes. நீங்க
ஜெயம் வருகிற வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். You must be very determined and have your mind made up. I will praise God and praise Him until He brings the victory. நீங்க பண்ணலாம், கர்த்தர் வெற்றியை தருகிற வரைக்கும் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். In the book of Deuteronomy, chapter 28 and verse 47, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he's talking about the people there that did not worship and serve God with gladness. இங்கே ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து அங்கு வாசிக்கிறோம். தேவனை மகிழ்ச்சி இல்லாமல் அவரை சேவிக்கிற ஒரு ஜனத்தை குறித்து அங்கு வாசிக்கிறோம். Because they did not serve God with gladness, there was a yoke of iron upon their neck, and they served their enemies. இங்கே சந்தோஷத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறவர்களுக்கு அவருடைய கழுத்தின் மேல் ஒரு நுகம் வைக்கப்படுகிறது. என்ன நுகம் என்று சொன்னால், சத்ருவானவனுடைய வலியை அல்லது அவனுடைய காரியத்தை சுமக்கிற ஒரு நுகம். The devil will try to get you to look at your circumstances and be depressed or dismayed so he can have the victory in your life. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை எடுத்து போட அவன் முயற்சிப்பான். அது மூலமாய் உங்களை அவன் நிர்மூலமாக்க முடியும். But you can look at the promises of God and rejoice and praise God for victory for His word. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துங்கள், முழு இருதயத்தோடு கூட அவர் கொடுத்த வெற்றிக்காய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். It is God that gives the promises, but it is up to us to praise Him and by faith receive the promises. இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அதே சமயத்தில் விசுவாசத்திலே அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். In the book of Nehemiah, chapter 8 and verse 10, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he says, the joy of the Lord is your strength. அங்க சொல்லப்படுகிறது கர்த்தருடைய இதுவே நமக்கு சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். Rejoicing is like taking medicine to make you stronger. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பது என்று சொன்னால் ஒரு மருந்தை நாம் எடுப்பதை போல. When we're facing a problem, the devil wants us to lose our joy and be depressed. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாம் சந்திக்கும் பொழுது பிசாசான் நம்ம என்ன நம் சந்தோஷத்தை எடுத்து போடுகிறான், அதிலே நமக்கு கவலையை அவன் கொண்டு வருகிறான். But God has given us joy in our spirit. On the inside of us, we have joy. ஆனால் நமக்குள் தேவன் தம்முடைய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் பூரணமாய் இருக்கிறது. We are a branch connected to the vine. The vine is Jesus. He gives us joy. பாருங்க, நாம திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிறோம். கிறிஸ்துவாகிய செடியாகிய திராட்சையோடு கூட இணைந்திருக்கிறோம். அவருக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம் நமக்குள் கடந்து வருகிறது. Rejoicing and praising God by faith puts God to work to bring you the victory. அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாயிருப்பதும் மகிழ்ச்சியாயிருப்பதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் தேவனை நம் வாழ்க்கையிலே அசைவாட பண்ணுகிறது. In the book of 2 Chronicles chapter 20 and verse 15, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the children of Judah had 3 armies that were ready to fight and to destroy Israel. இங்கே யூதா கோத்திரத்தார் எருசலேமிலே குடிகள் ராஜாவாகிய 3 விதமான சத்துருக்கள் இவளுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தார்கள். Even one of those armies was bigger than the army of Judah.
ஆனால் இங்க கவனிங்க, அந்த 3 சத்துருக்களிலே ஒரு சத்துருவின் சேனை கூட சேனையானது யூதர்களுடைய சேனையை பார்க்கலாம் பல மடங்கு பெரிதா இருந்தது. So they prayed and inquired of God, what can we do to get the victory? இப்பொழுது அவங்க ஜெபித்தாங்க, தேவனை நோக்கி கேட்டாங்க, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நாங்கள் வெற்றி கொள்வது என்று கேட்ட பொழுது, and the Holy Spirit told them to send singers and praisers out in the front of the army. அப்போது ஆண்டவர் சொன்ன காரியம், பாடல் குழுவினரை துதிக்கிறவர்களை இந்த யுத்தத்திற்கு முன்பாக நடத்தும்படியாய் தேவன் ஏவினார். God told them the next morning to go out against the enemy. ஆண்டவர் சொன்னாங்க, அடுத்த நாள் காலையிலே சத்ருக்கு விரோதமா நீங்கள் கடந்து போகும்படி தேவன் ஏவினார். But they did not go against the enemy with their swords and spears. ஆனால் அவர்கள் அடுத்த நாள் அவங்க தங்களுடைய கத்தியோடு கூட அவங்களுடைய ஆயுதங்களோடு கூட அந்த சத்துருக்கு விரோதமாய் கடந்து போகவில்லை. The way they went against the enemy was singing and praising God for his word. ஆனால் அவர்கள் தேவனை துதித்த பொழுது அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டே அவர்கள் கடந்து போனார்கள். Many times we are going against the enemy with crying and sadness and begging, but that is not the way to do it. நம்ம தேவனிடத்திலே துக்கத்தோடு கூட அல்ல, அநேக துக்கத்தோடு கூட கவலையோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகிறாங்க. Even when you are looking at the enemy, you can have joy and rejoice, and it will give you strength. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு கூட கடந்து வரும்போது தேவன் நமக்கு பலனாய் அவர் காணப்படுகிறார். Joy is something that God has given us to give us strength in the time of test and trial. இன்னைக்கு நம்முடைய கஷ்டப்பாடுகளின் மத்தியிலே தேவன் நமக்கு ஆறுதலாய் பலனாய் அவர் காணப்படுகிறார். I heard a minister recently say, you can praise your way out of anything. ஆண்டவர் சொன்னாங்க, எந்த ஒரு ஊழியர் இப்படி சொன்னாங்க, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். On the day of Pentecost, it looked like the people were drunk because they were so much rejoicing. நாங்க பெந்தேகோஸ்து நாளிலே ஜனங்கள் அந்த அப்போஸ்தலரை பார்க்கும்போது அவர்கள் குடித்தவர்களை போல அவர் காணப்பட்டார். காரணம் என்னன்னா, அவ்வளவு மகிழ்ச்சியிலே நிறைந்திருந்தார்கள். Peter said, these are not drunk as you suppose, but it is the power of the Holy Spirit that was making them enjoy the presence of God. ஆனா பேதுரு எழுப்பி சொன்னா, இந்த வேளையிலே இது குடித்து வெறிக்கிற ஒரு நேரம் அல்ல, ஆனால் நாங்களோ பரிசுத்த ஆவியினால் நிரம்பி சந்தோஷத்திலே திகைத்திருக்கிறோம் என்று சொன்னார். Sometimes we need to do more drinking in the Holy Spirit and not so much thinking about the problems. இன்னைக்கு பிரச்சனைகளை பார்ப்பதல்ல, தேவனை மகிழ்ந்து இருப்பது நம்மளோட வாழ்க்கையில அது நன்மையான காரியமா இருக்கிறது. We say do more drinking and not so much thinking. இன்னைக்கு ரொம்ப யோசிக்காதீங்க, கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து காணப்படுங்க. That means get your mind on rejoicing and dancing before the Lord and praising God before you see the victory. நீங்க வெற்றியை காண்பதற்கும்பாக மகிழ்ந்துருங்க, சந்தோஷமா இருங்க, நடனமாடி இருங்க, களி கூர்ந்து காணப்படுங்க. This is a weapon that God has given us to rejoice, rejoice, rejoice. இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். சந்தோஷமாய் இருப்பது, சந்தோஷமாய் இருப்பது, சந்தோஷித்து இருப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதமா இருக்கிறது. In the book of Joshua, chapter 6 and verse 2. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God gave the children of Israel and Judah, when they praised God,
God came and defeated the devil for them. அங்க கவனிங்க, அவர்கள் தேவனை மகிழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் தாமே அவர்கள் சத்துருவானவனை மேற்கொள்ளும்படியாய் காரியங்களை செய்தார். And now God is telling the children of Israel to march around the walls of Jericho. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீங்க போய் எரிகோவை சுற்றி வரும்படியாய் தேவன் கட்டளையிட்டார். And he told them not to say one word. அவர் சொன்ன காரியம் எல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. It is human nature to look at problems and start talking about them like they are giants. இன்னைக்கு மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, பிரச்சனைகளை பார்த்து சின்ன பெருசா பேசுவாங்க. So God told them every day for 7 days to march around Jericho, but not to talk. ஆண்டவர் சொன்ன காரியங்களை எரிகோவை சுற்றி நடங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள் என்று சொன்னார். We must quit talking about what the devil is doing and rejoice at the word of God. பிசாசானவன் செய்கிற காரியங்களை குறித்து பேசுவதை அதை நிறுத்தி தேவன் செய்ய போகிற மாபெரும் காரியங்களுக்காய் தேவனை மகிமைப்படுத்துங்க. After 7 days, they began to blow the trumpets and they began to shout. Praise God. 7 நாளுக்கு பிறகு அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தாங்க, எக்காலத்தை ஊத ஆரம்பித்தார்கள். The walls did not fall down before they shouted. The walls fell down after they shouted. கவனிங்க, அவர் எக்காலத்தை ஊறித்து ஆர்ப்பரிப்பதற்கு முன்பாக அந்த கோட்டை விழவில்லை. அவர் எக்காலத்தை ஊதி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அந்த கோட்டை விழுந்தது. They were blowing the trumpets and rejoicing and shouting when the walls were still standing up strong. கவனிங்க, அவர்கள் தேவனை துதிக்கிறாங்க, சந்தோஷமாய் கழிக்கிறாங்க, ஆடலும் பாடலும் உண்டாகிறது, பூரிக்கைகளை வீசி ஊதுகிறார்கள், ஆனால் கோட்டை நின்று கொண்டே இருக்கிறது. It was only after they were rejoicing and praising God, then the walls fell down. ஆனால் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த அந்த கோட்டை கீழே விழுந்தது. We must learn to praise and rejoice in God before we see the victory. தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை துதிக்கவும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு காரியங்கள் செய்வீரானால் தேவன் உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். We must make up our mind and be determined to keep praising God until the victory comes. இன்னைக்கு நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி வெற்றி வருவதற்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷித்து இருங்கள். God gives us joy and praise as a weapon to use against the enemy. இன்னைக்கு சந்தோஷத்தை தேவன் சத்துருக்கு முன்பாக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Hebrews, chapter 13 and verse 15. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it says, we will offer the sacrifice of praise to God continually. அங்கே நாம் தேவனுக்கு முன்பாக தொடர்ச்சியாய் தேவனுக்கு காரியங்களை நாம் செய்கிறோம் வேண்டும் என்று அங்கு வாசிக்கிறோம். In the book of Acts, chapter 13 and verse 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, as they ministered to the Lord with thanksgiving and praise, God gave them the answer what to do. அவங்க தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதி செய்த போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Many times as we are praising and worshiping God, He will show us the step to take for victory. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நாம் என்ன படியை எடுத்து வைக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார்.
In the book of Acts, chapter 16 and verse 25, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமானால், Paul and Silas were in prison and it looked like they would be killed the next day. அந்த அடுத்த நாள் பவுலும் சீலாவும் கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சிறையிலே இருந்த வேளையிலே, at the midnight hour their backs were bleeding and they were chained between soldiers. அங்கே அவர்கள் முதுகெல்லாம் பிற்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சங்கிலினால் கட்டப்பட்ட நிலையிலே, but instead of crying and begging, they were praising God for his word. ஆனால் அழுது கொண்டு ஐயோ எங்களை விட்டு விடுங்க என்று கெஞ்சி கொண்டு இல்லாம இவர்கள் சந்தோஷத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். And at the midnight hour, God sent an earthquake and opened the prison doors. அந்த இரவிலே கர்த்தர் பூமி அதிர்ச்சியை கொடுத்தார். அந்த பூமி அதிர்ச்சி மூலமாக அவருடைய சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. சிறைச்சாலைகளின் கதவுகள் எல்லாவற்றையும் தேவன் திறந்து விட்டார். You must make up your mind and be very determined. I will praise and praise and praise and praise until the victory comes. நீங்க உங்க முடிவிலே இப்படி இருக்கணும், வெற்றி வருகிற வரைக்கும் தேவனை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். Take 10 or 15 minutes every day to just worship and praise God every day till the victory comes. அன்புக்குரியவர்களே, வெற்றிக்கு பெறுகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 10 to 15 நிமிடங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of Philippians, chapter 4 and verse 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, rejoice, and again I say, rejoice. அங்க சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்க. That means just continue to praise him and praise him every day. Take a few minutes every day to praise him until the victory comes. நீங்க வெற்றி பெறுகிற வரைக்கும் சில நிமிடங்களை ஒதுக்கி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. Praise is a weapon. It is not something we have after the victory. We praise God for his word before the victory. ஏதோ வெற்றி பெற்ற பிறகு துதிப்பதல்ல, துதிக்கிறதின் மூலமாகவே நமக்கு வெற்றி உண்டாகும். Praise and joy will give you strength in the time of test and trial. பாடுகளின் வேளையிலே துதியும் சந்தோஷமும் நமக்கு பலனை கொடுக்கிறதாய் காணப்படும். Joy gives you strength in the midst of a problem. சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியிலே பலனாய் காணப்படும். In the book of Isaiah, chapter 12 and verse 3. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, with joy we will draw water out of the wells of salvation. அங்கே சொல்லப்படுகிற 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம். In the book of Psalms, chapter 19 and verse 8. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it tells us to rejoice and it will give us strength. அங்க சொல்லப்படுகிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவருமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். In 1 Thessalonians, chapter 5 and verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, in everything give thanks. எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிழ்ந்திருங்கள் என்று வாசிக்கிறோம். It does not say
give thanks for everything, but give in every situation, good or bad, give thanks to God for victory. அங்க சொல்லப்படும் எப்போதும் சந்தோஷமாயிருங்க என்று நாம் வாசிக்கிறோம். I want to encourage you to get very determined and praise God when you see the word of God. Praise him for his promises. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கும் போதெல்லாம் தேவனை மகிழ்ந்து இருங்க, மகிமைப்படுத்துங்க, ஆராதனை செய்யுங்க. Pray this prayer after me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவளை இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிற ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே நீ தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for my sin and he rose from the dead. இயேசப்பா நீர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா இந்த வினாடி இந்த இமைப்பொழுது உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன்.